ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 102வது பாடல் பார்க்க போறோம். கடவுளர் படைகள் ஈரா கற்றன படைகள் யாவும் விடவிட முனிவன் தண்டம் விழுங்கி மேல் விளங்கல் காணா வடவரை வில்லிதன்னை வணங்கினன் வழுத்தலோடும் அடல் ஒரு படை ஒன்று ஈயா அன்னவன் அகன்றான் அன்றே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கடவுளர் படைகள் சிறிய அம்புகள் முதல் தேவர்களின் அஸ்திரங்கள் ஈரா இறுதியாக கற்றன படைகள் யாவும் அறிந்து பழகிய ஆயுதங்கள் யாவற்றையும் விடவிட கௌசிகன் எய்து கொண்டு வர முனிவன் தண்டம் வசிஷ்டனது பிரம்மதண்டமானது விழுங்கி அவற்றை எல்லாம் தன்னுள் கொண்டு மேல் விளங்கல் மேன்மை பெற்று விளங்குதலை காணா கண்டு கோசிகன் வடவரை வில்லிதன்னை மேருவை வில்லாக கொண்ட ருத்ரமூர்த்தியை கோசிகன் வணங்கினான். வணங்கி வழுத்தலோடும் துதித்த அளவில் அன்னவன் அச்சிவபெருமான் எதிர்தோன்றி அடல் உரு வலிமை மிக்க ஒப்பற்ற படை ஒன்று ஈயா படை ஒன்றை அழித்துவிட்டு அகன்றான் மறைந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது விஸ்வாமித்திரர் தன் கற்ற எல்லா அஸ்திரங்களையும் பிரயோகித்தார் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு. அதுக்கு கடவுளர் படைகள் ஈரா கற்றன படைகள் யாவும் அப்படின்னா கடவுள் இந்த இடத்துல கடவுளர் அப்படின்னு சொல்றது கடவுள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளை குறிக்கும், கடவுளர் அப்படின்னு சொன்னா அது தேவர்களை குறிக்கும். நம்ம எப்பவுமே சொல்ற உதாரணம் தானே. அதாவது தேவன் அப்படின்னு சொன்னா ஒருவன் தான், அது மும்மூர்த்திகள் குறிக்கும். ஆனா தேவர்கள் அப்படின்னா பன்மையில சொல்றோம்ல, அந்த மாதிரி சின்ன அம்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லா அஸ்திரங்களும் தேவர்கள் அஸ்திரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஈரா கற்றன படைகள் யாவும் தான் கற்ற பழகிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் இறுதியாக சொல்றாரு. இதுல இருந்து தேவர்கள் கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு தான் கற்ற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா விடுறாரு. விட விட என்ன ஆகுது, முனிவனுடைய தண்டமானது அது எல்லாத்தையுமே விழுங்கிக் கொள்கிறது. அப்படி விழுங்குறதோட மட்டும் இல்லாம மேல் விளங்கல் காணா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா அதை விட மேன்மை பெற்று விளங்குதலை அதை எல்லாத்தையும் தாங்கி இன்னும் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இன்னும் விளங்குகிறது அப்படின்றதுக்கு விளங்கல் காணா அப்படின்னு வருது இல்ல, அது கண்டு அப்படின்னு அது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான். அதாவது கிருபானந்த வாரியார் சூடாமணி அப்படின்னு பெண்கள் அணியக்கூடிய ஒரு அணி இருக்குல்ல, அதுக்கு சூடாமணி அப்படின்னு பேர் இல்ல. ஏன் சூடும் மணியத்தான் சூடாமணின்னு சொல்றோம், அது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். அந்த மாதிரி இங்க மேல் விளங்கல் காணா அப்படின்னா மேல் விளங்கல் கண்டு அப்படின்னு பொருள் கொள்ளணும். அதே மாதிரி அடல் உரு படை ஒன்று ஈயா அப்படின்னா அடல் உரு படை ஒன்று ஈந்து அன்னவன் அகன்றான் அன்றே, சிவபெருமான் கொடுத்து விட்டு சென்றார் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா அஸ்திரங்களும் பிரயோகிச்சு இவருடைய தண்டமே அதற்கு அதை எல்லாத்தையும் விழுங்கி மேலும் நின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நின்னதுக்கு அப்புறம் என்னாச்சு, வடவரை வில்லி தன்னை அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு அடை கொடுக்கிறாரு கம்பர். என்னன்னு, வடவரை அப்படின்னா வரைன்னா மலைன்னு அர்த்தம். வடவரை அப்படிங்கிறது மேருமலையை குறிக்குது. மேருமலையை வில்லாக பிரயோகித்தான் சிவபெருமான் அப்படின்னு திரிபுரம் எரித்த இது அந்த புராண செய்தி. அதுல இந்த மாதிரி மேருமலையை தான் வில்லாக கொண்டார் அப்படின்னு சொல்லி அதுல தேர்ல ஏறி சென்றுதான் திரிபுரம் எரித்த திரிபுராசுரர்களை வதம் செய்வார் சிவபெருமான். அது தேர்ல அந்த எல்லா கோவில்கள்லயும் தேரோட்டம் நடக்குது இல்ல, அந்த தேரோட்டம் எல்லாமே சிவபெருமான் ஏறி சென்ற அந்த திரிபுர சம்ஹாரம் திரிபுராசுரர்களை எரித்த அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்துதான் தேரோட்டமே கோவில்ல எல்லா தேர், அது திருவாரூர் தேராக இருந்தாலும் சரி என்ன தேராக இருந்தாலும் சரி இதனுடைய தாத்பரியம் தான். அப்படி பண்ணும் பொழுது மேருவை வில்லாக பயன்படுத்தினார் அப்படிங்கறதான் இங்க கம்பர் சொல்றாரு. வடவரை வில்லி தன்னை அப்படி ருத்ரமூர்த்தி கிட்டக்க போய் வணங்கி வழுத்தலோடும் வணங்கி துதிபாடிய அளவிலேயே சிவபெருமான் எதிரில் தோன்றி ரொம்ப வலிமை மிக்க, அதாவது அடல்னா ரொம்ப வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அடல் உரு படை ஒன்று ஈயா அகன்றான் அப்படின்னா
இந்த இடத்துல படை ஒன்று ஈயா அகன்றான்னா ஒரு ஆயுதம் சென்று கொடுத்து, அதாவது ஒரு ஆயுதம் கொடுத்து அகன்றான் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. ஒருங்கிற சொல்லுக்கு நம்ம ஏற்கனவே பல முறை கம்பராமாயணத்துல பார்த்திருக்கோம். ஒரு அப்படிங்கிற சொல்லுக்கு ஒப்பற்றது, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஒப்பற்றது அப்படின்னு பொருள் இருக்கு, யூனிக் அப்படின்னு சொல்றோம்ல. அதனால படை ஒன்று ஈயா அகன்றான் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த, சிவபெருமான் கொடுத்தா சாதாரண அஸ்திரமாகவா இருக்கும், அது மிக மிக உயர்ந்ததாக இருக்கும்ல. அதனால படை ஒன்று அப்படிங்கிறதுக்கு அப்படியும் பொருள் கொள்ளலாம். இங்க வழுத்துதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாழ்த்துதல் அப்படின்னு அர்த்தம் பாக்குறோம்ல. அதுல திருக்குறள்ல புலவி நுணுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்துல 7வது குறள், அதாவது திருக்குறள்ல 1317வது குறள், அதை படிக்கிறேன் கேளுங்க. வழுத்தினாள் தும்மினேனாக அழித்தழுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று அப்படின்னு. இது ரொம்ப அற்புதமான குறள். அதுக்கு பரிமேலழகருடைய விளக்கத்தை படிக்கிறேன் கேளுங்க. தும்மினேனாக வழுத்தினாள், இந்த இடத்துலயும் வழுத்துதல் அப்படிங்கிறதுக்கு வருது, அதுக்காக இந்த குறள் உதாரணமா சொல்றேன். கூடியிருக்கின்றவள் யான் தும்மினேனாக தன் இயற்கையை பற்றி வாழ்த்தினாள், அழித்து யார் உள்ளி தும்மினீர் என்று அழுதாள், அங்கனம் வாழ்த்திய தானே மரித்து நும்மை நினைத்து வருந்துகின்ற மகளிருள் யாவர் நினைத்ததால் தும்மினீர் என்று சொல்லி புலந்து அழுதாள் அப்படின்னு பரிமேலழகர் சொல்லியிருப்பாரு. அதாவது நான் தும்மினேன், காதலன் தலைவன் தும்மினேன் அப்படின்னு சொல்லுவான். தும்மின உடனே நம்ம இயற்கையாகவே நம்ம தும்மினா ராமா ராகவா ஏதோ சிவனே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சுவாமியை நம்ம நினைச்சுப்போம். இங்கிலீஷ் வெள்ளைக்காரங்க பிளஸ் யூ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடவுளை நினைச்சுப்போம். அந்த மாதிரி தன் இயற்கை, அதனாலதான் தன் இயற்கை பற்றி வாழ்த்தினாள் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே அது எதிரியாக இருந்தாலும் எதிரி நமக்கு எதிர்த்தாப்புல இருந்து தும்மினான்னா நம்ம நல்லாரு அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி வாழ்த்தினா, ஆனா வாழ்த்தின மறுகணமே அது ஒழித்து யார் எந்த பெண்ணை நினைத்து இப்ப தும்மல் வந்துச்சு, அப்படி எந்த பொண்ணு உங்களை நினைச்சா, யார் நினைச்சதுனால இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இதுல அந்த குறள்ல சொல்லியிருப்பாரு. எதுக்கு இதுல இன்னொரு அற்புதம் என்னன்னா, அழித்தழுதாள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அழித்தழுதாள்னா ஒண்ணு வாழ்த்தணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் அழணும். இது ரெண்டுத்துல ஒண்ணு தானே நடக்கணும். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு, இயற்கையாகவே வாழ்த்திட்டு அடுத்த கணமே அழித்தழுதாள் அப்படின்னா அது அழித்து அழத் தொடங்கினாள் அப்படின்னு உடனேயே திருப்பி ஐயோ நம்ம தான் இங்க இருக்கோமே, வேற யாரும் உங்களை நினைக்கிறா அப்படின்னு சொல்லி அழறா அப்படின்னு. ரொம்ப அற்புதமான குறள். எதுக்கு உதாரணமா சொல்றேன், அந்த இடத்துல வழுத்தினாள் அப்படின்னு தானே திருவள்ளுவர் சொல்றாரு, அதே பொருள்ல தான் இங்கேயும் வருது. அது கொடுத்து விட்டு அகன்றான் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி பதம் பிரிச்சு பொருள் பார்க்கும் பொழுது மறைந்தான் அப்படின்னு அர்த்தம் பாக்குறோம்ல. அது ரொம்ப நம்ம எப்பவுமே அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது இங்க இறைவன் தோன்றினார், அருளினார், அல்லது அங்க மறைந்தார், சென்று கொடுத்து விட்டு அகன்றார். சென்றார்னா நம்ம வந்தாரு போனாருன்னு நம்ம மனுஷங்க ரூபத்துக்கு சொல்ற மாதிரி பொருள் அர்த்தம் பண்ணிக்க கூடாது. எப்பவுமே எங்கும் வியாபித்து இருப்பவன் தானே இறைவன். அதனால அங்கு தோன்றினார் அப்படின்னா அங்கேதான் இருந்தாரு, நம்ம கண்ணுக்கு தோன்றினார் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதே மாதிரி அகன்றார் அப்படின்னா நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சார், அங்கேயேதான் இருக்காரு இன்னும், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல, மறைந்தார் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கடவுளர் படைகள் ஈரா கற்றன படைகள் யாவும் விடவிட முனிவன் வடவரை வில்லி தன்னை வணங்கினன் வழுத்தலோடும் அடல் ஒரு படை ஒன்று ஈயா அன்னவன் அகன்றான் அன்றே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.